வணக்கம். லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் வருமான வரி தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை தவறவிட்டு விடுகிறார்கள். ஆனால் காலக்கெடுவை தவறவிட்டாலும் சட்டப்படி என்ன செய்ய வேண்டும், என்ன அபராதங்கள் விதிக்கப்படும் என்பது பலருக்கும் தெரிவதில்லை. இது பற்றி நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வருமான வரி தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு முடிந்த பிறகு தாக்கல் செய்யப்படும் ரிட்டர்ன் தாமதமாக தாக்கல் செய்யப்பட்ட ரிட்டர்ன் என்று அழைக்கப்படுகிறது. வருமான வரி சட்டத்தின்படி டிசம்பர் 31, 2025 வரை இந்த தாமத ரிட்டனை தாக்கல் செய்யலாம். இந்த தாமத ரிட்டனை தாக்கல் செய்யும் போது சில அபராதங்கள் விதிக்கப்படும். ரூபாய் 5 லட்சத்துக்கு மேல் வருமானம் உள்ளவர்கள் இவர்களுக்கு பிரிவு 234F கீழ் 5000 அபராதம் விதிக்கப்படும். ரூபாய் 5 லட்சத்துக்குள் வருமானம் உள்ளவர்கள் இவர்களுக்கு அபராதம் ரூபாய் 1000 குறைக்கப்படும். அபராதம் மட்டுமின்றி வேறு சில விளைவுகளும் ஏற்படும். செலுத்த வேண்டிய வரி இருந்தால் அந்த தொகைக்கு ஒவ்வொரு மாதத்திற்கும் 1% வட்டி விதிக்கப்படும். ஒருவேளை உங்களுக்கு கேபிட்டல் லாஸ் போன்ற நஷ்டங்கள் இருந்தால் அதை அடுத்த ஆண்டு கணக்கில் கொண்டு சென்று வரி சலுகை பெற முடியாது. புதிய வரி விதிமுறையை தேர்வு செய்ய முடியாது. தாமதமாக தாக்கல் செய்வதற்கான செயல்முறை என்ன? வருமான வரித்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் லாகின் செய்து சாதாரண ஐடிஆர் தாக்கல் செய்வதைப் போலவே இந்த செயல்முறையும் முடிக்கலாம். எனவே காலக்கெடுவை தவறவிட்டவர்கள் உடனடியாக தாமத ரிட்டனை தாக்கல் செய்வது மிக அவசியம். இது அபராதங்களையும் மற்ற விளைவுகளையும் குறைக்க உதவும். நிதி சார்ந்த முடிவுகளை எடுக்கும் முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது எப்போதும் நல்லது. நன்றி, வணக்கம்.